அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலைதோறும் உமது கிருபை புதிதாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்ற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களோடு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், விருப்பங்கள், பிரச்சனைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். உடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தேவ வசனத்தை எப்படி தியானிக்கணும், தியானிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போறோம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்னுடைய சுகவீனத்துல ஒரு சுகத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரியுது. அந்த ரட்சிப்பில் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோய் தேவனிடமிருந்து வருவது இல்லை, அழிவு, தீங்கான காரியம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. ரட்சிப்பில் நமக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பும் தேவ வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன் அப்படின்னு அவருடைய வார்த்தை சொல்லுது. இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போது சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா நான் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து நான் சுகத்துக்குள் எப்படி செல்வது? அவர் எல்லாமே கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. அந்த சமாதானத்துக்குள்ள நான் எப்படி போகிறது? இதை குறித்து நான் கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தை ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தது. நம்ம நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து அவர் வைத்திருக்கும் பலன்கள், அவர் ரட்சிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடுதலை. நீங்க இன்னைக்கு என்ன தேவையில கூட இருக்கலாம், ஒரு சுகத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம், சமாதானத்துக்காக, விடுதலைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். எப்படி நான் அந்த பலனுக்குள்ள போக போறேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, இந்த சத்தியம் உங்களுக்கு அதற்கான வழியை கற்றுக் கொடுக்கும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. யோசுவா 1:8 மறுபடி பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை நீ தியானித்து கொண்டிருந்தால் நீ அந்த சுகத்துக்குள் செல்ல முடியும். உன்னுடைய முயற்சி என்பது என்னுடைய வார்த்தையை நீ இரவும் பகலும் தியானிப்பது மட்டுமே. உன்னை சுகத்திற்குள் அழைத்து செல்வது, சுகத்தை உன் சரீரத்தில் வெளிப்படுத்துவது என்னுடைய வல்லமை. தேவன் பேசியது அதுதான்.
சத்தியமும் அதை தான் சொல்லுகிறது. எப்பொழுதுமே தேவன் அவருடைய வார்த்தைக்கு எதிராக அவர் பேச மாட்டார். ரொம்ப எளிமையான முறையும் கூட. சுகத்தையோ விடுதலையையோ தேவனுடைய தயவையோ கிருபையையோ நாம் பெற்றுக்கொள்வதற்காக, தேவனிடம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கெஞ்சி நிற்க வேண்டிய இடத்தில் தேவன் நம்மை வைக்கவில்லை. விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கையில நாம நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்கு முன்பதாகவே அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அந்த பலன்களுக்குள் நம்மால் செல்ல முடியும். இதுதான் நான் செய்ய ஆரம்பிச்சேன். மார்க்கு 5வது அதிகாரத்துல 25வது வசனம் முதல் 34வது வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாருக்குமே நல்லா தெரியும், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் விற்று செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லும். அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய நிலைமை மோசமாய்கிட்டே போய்கொண்டிருந்ததாம். மரணத்தை நோக்கி அவங்க சென்று கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டு அவங்க சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தால் அந்த விசுவாசம் அவங்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சுட்டு கடந்து போகலாம். ஆனா இந்த சம்பவத்தை நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் வைத்து தியானிக்க ஆரம்பித்தால் அதில் பல ரகசியங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். அந்த ரகசியங்களை நாம அறிந்து கொண்டோம் அப்படின்னா நாமும் அந்த பலன்களை பார்க்க முடியும். தியானம்ங்கிறது அதுதான். தியானம் அப்படிங்கிறது எல்லாரும் வழக்கமா செய்யற ஒரு விஷயம்தான். நீங்க சொல்லலாம், எனக்கு தியானிக்க தெரியாதுன்னு சொல்லலாம். இல்ல, தேவனோடு எனக்கு நேரம் கொடுக்கறதற்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பொறுப்புகள் அதிகம் இருக்கிறது, நான் இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் இரவும் பகலும் நான் தியானிக்கணும்னா என்னோட பொறுப்புகளை யார் எடுத்துக்கொள்ளுவார்கள், என் வேலையை யாரு செய்வா? இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தியானம் அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம் கிடையாது. இயல்பாகவே எல்லோரும் செய்கின்ற ஒரு செயல்தான். நீங்க தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள், நீங்க எதிர்கொள்ளுகின்ற காரியங்கள், எதிர்காலங்கள், அதை குறித்த எண்ணங்கள், அதை குறித்த பாரங்கள், அந்த கவலைகளை உங்க சிந்தனைகள்ல நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து நீங்க உங்களுடைய வேலைகளுக்கு செல்லும் பொழுது, உங்க பொறுப்புகளுக்குள் போகும் பொழுது, என் வேலையை நான் பார்க்க போறேன், என் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள போறேன், இந்த கவலையெல்லாம் நான் ஓரமாக வைத்து விடுகிறேன், என் வேலையெல்லாம் முடித்து விட்டு நான் இந்த கவலையை எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல. எந்த வேலையில் இருந்தாலும், எந்த பொறுப்புல நாம இருந்தாலும் ஒரு கவலை இல்லை. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுமந்து கொண்டு, அந்த எண்ணங்களை நம்ம சிந்தனையில வைத்து கொண்டே நம்முடைய வேலைகளை நாம் செய்ய பழகி இருக்கிறோம். உங்க பிரச்சனைகளை எப்படி உங்க சிந்தனைகள்ல நீங்க சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்களோ, ஒரு விஷயத்தை குறித்து உங்க சிந்தனையில போட்டு நீங்க அது என்னவாகும், இந்த பிரச்சனை எப்படி முடிய போகிறது, என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி மாறும், என் சரீரத்தில் உள்ள இந்த பலவீனம் என்னை எங்கு அழைத்து செல்லும், உறவுகளை குறித்த எண்ணங்கள், பாரங்கள், பொருளாதாரத்தை குறித்த கவலைகள், இதெல்லாம் சிந்தனையில வைத்து சிந்தித்து கொண்டே இருக்கிறதுக்கு பேரு தான் தியானம். நீங்க உங்க பிரச்சனைகளை தியானிக்கிறீங்க. உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்தி உங்க உள் உணர்வுல ஒரு விஷயத்த மேலோங்க வைக்கிறதுக்கு பேரு தான் தியானம். நாமெல்லாம் எதிர்மறையாக இதை கற்று வைத்திருக்கிறோம். இந்த தியானத்தை தேவனுடைய வார்த்தையில் நாம பழக்குவித்தால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, என் மகனே, என்னுடைய வார்த்தையை கவனி, என்னுடைய வார்த்தைக்கு உன் செவியை சாய்,
என்னுடைய வார்த்தையை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அதை உன் இருதயத்துல நீ பத்திரப்படுத்திக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஆரோக்கியமுமாம் சொல்லி வசனம் சொல்லுது. அவருடைய வார்த்தை ஜீவன் தான், அவருடைய வார்த்தை ஆரோக்கியம்தான். ஆனா அவர் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லோரும் அதை பெற்றுக்கொள்வது இல்லை. யார் ஒருவர் அதை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் அந்த ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்றாங்க. அதை பெற்றுக்கொள்ளுகிற முறை இரவும் பகலும் தியானிப்பதுதான். எப்படி நம்முடைய கவலைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்மை சூழ்ந்திருக்கின்ற காரியங்களை, வருத்தத்தை சிந்தனையில் வைத்து அதை யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் செய்ய வேண்டும். இந்த மார்க் 5 சொல்லப்பட்டிருக்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த சம்பவத்தை நீங்க தியானித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதே முறைய நீங்க கடைபிடிக்கும் போது உங்களாலையும் அந்த பலன்களை பார்க்க முடியும். அந்த அம்மா செஞ்சது சின்ன விஷயம்லாம் கிடையாது. எல்லாமே இழந்து போயிட்டாங்க, சுகத்தை இழந்துட்டாங்க, உறவுகளை இழந்துட்டாங்க, கையில அவங்களுக்கு பணம் காசு கிடையாது, உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த அம்மாவோட நிலைமை அதுதான். அப்படிப்பட்டவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க சரீரம் செத்து கொண்டிருப்பது மாத்திரம் இல்லை, மனதளவிலையும் காயங்கள் இருக்கும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சேன்? என்னை ஏன் எல்லோரும் ஒதுக்குகிறார்கள்? எனக்கு ஏன் இந்த நிலைமை? என்னை எல்லாரும் ஏன் அவமதிக்கிறாங்க, புறங்கூறுகிறாங்க? எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை, காயங்கள் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில அவங்க ஏசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. இப்போ நமக்கு ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியுது. அவர் தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்திருக்கிறது. அந்த காலத்துல அவரை ஒரு போதகரா தான் பார்த்தாங்க. ஏசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேள்விப்படும் போது அவங்க எளிதாக அதை அவங்க ஒதுக்கி இருக்க முடியும். ஏன்னா அவங்க அநேக வைத்தியர்களால் அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. நான் எல்லா பக்கமும் நான் போய் பார்த்துருக்கிறேன், இவரை போய் பார்த்தா மட்டும் எனக்கு சுகம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒதுக்கி இருக்க முடியும். அவங்க ஏசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்க முடியும்? ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நிகழ்கின்றன. கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது, அசுத்த ஆவிகள் அலறியடித்து ஓடுகிறது, காற்றும் கடலும் அமைதலாகிறது. ஆனா அவங்க அதை ஒதுக்கல, சாக்கு போக்கு சொல்லல. அது நாள் வரைக்கும் அவங்க மரணத்தையும், அவங்க பலவீனத்தையும், அவங்க நிராகரிப்பையும் அவமானத்தையும் சிந்தித்து கொண்டிருந்தவங்க அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இது ஆங்கில வேதாகமத்துல இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொடும் வரைக்கும் அந்த வார்த்தையை அவங்க பேசினாங்களாம். எப்போ கேட்டாங்களோ, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேள்விப்பட்டாங்களோ அதிலிருந்து அவருடைய ஆடையை தொடுகிற வரைக்கும் அவங்க அந்த வார்த்தையை அவங்க வாயை விட்டு அவங்க பிரிக்கல. அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த வார்த்தை அவங்க சிந்தனைகளுக்குள் நிரம்ப ஆரம்பித்திருக்கும், இருதயத்திற்குள் அது செல்ல ஆரம்பித்திருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணி. கிட்டத்தட்ட படுக்கையில தான் அவங்க இருந்திருக்கணும். அவங்களால எழுந்து நடமாட முடியாது. ஏசு கிறிஸ்து போகிற இடத்திலெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள். அவர் ஒரு வழியாக செல்லுகிறார் என்றால் நோயாளிகளின் கூட்டம், அவரை பார்க்க வருகின்ற கூட்டம், சீஷர்களுடைய கூட்டம், நோயாளிகளை தூக்கி வருகின்ற கூட்டம், அவரை குறை சொல்லுகின்ற பரிசேயர்கள் கூட்டம், இத்தனை கூட்டமும் சேர்ந்து ஒரு வழியில சென்றால் அந்த வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கும்? பயங்கர கூட்டமான ஒரு இடமா இருக்கும். இந்த அம்மா சொல்லலாம், இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள நான் எப்படி அவர் ஆடைய போய் தொட முடியும்? நான் படுத்திருக்கின்ற இடத்தில் இருந்து நான் எப்படி அங்கே நான் செல்லுவேன்?
நான் போனால் அந்த கூட்டத்தில் எனக்கு யார் வழி விடுவார்? இன்னும் சொல்ல போனா அந்த அம்மாவோட பிரச்சனைய தெரிந்து கொண்டால் அவங்களுக்கு கூட்டத்தினரால் ஆபத்து. ஏனென்றால் அந்த நோய் உடையவர்கள் தெருக்களில் யார் கூடையாவது, யார் பக்கத்திலேயாவது அவங்க போகக்கூடாது. அப்படி போனா நான் தீட்டுள்ளவள் என்று சொல்லிக்கொண்டே அவங்க போகணும். அப்படி இல்லை என்றால் கல்லெறிந்து கொள்ளலாம். அது ஒரு யூத சட்டம். எனக்கு என்ன நோய் என்று தெரிந்து கொண்டால் என்னை கல்லெறிந்து கொன்று விடுவார்களே என்று அவங்க சாக்குப்போக்கு சொல்லியிருக்கலாம், பயந்திருக்கலாம். அந்த தேர்வை அவங்க ஒதுக்கி வச்சிருந்திருக்கலாம். நான் எப்படி இங்க இருந்து நான் அங்க போறது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் அவருடைய ஆடையை தொட்டால் போதும், சொஸ்தமாவேன் அப்படிங்கிறத சொல்லிக் கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையை அவங்க சொல்ல சொல்ல அது அவங்க சிந்தனைகளுக்குள் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு எங்க இருந்து பலம் வந்ததுன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படல. அவங்க நடந்து போனாங்களா, தவிழ்ந்து போனாங்களா, யாராவது தூக்கி கொண்டு சென்றார்களா, அது சொல்லப்படல. ஆனா அந்த அம்மா சென்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டார். அவரிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அவங்களுடைய இரத்தப்போக்கு நின்றுவிட்டது. டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, உறவுகளால் நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, கையில பணம் கிடையாது, உணவு கிடையாது, சரீரத்தில் பலம் கிடையாது, நம்பிக்கையே அற்ற ஒரு நிலைமை. அவங்க வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பெண்ணால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்றால் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் ஆடையை போய் தொட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்துவதற்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தியதன் மூலம் அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு அது ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த உடன்படிக்கையில நாம நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேர்ல வந்து நம்மை தொட்டு நம்மை சுகமாக்க வேண்டும் என்று இல்லை. ஏற்கனவே சுகம் நமக்கு சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நம்முடைய ஆவி, பழைய ஆவி மறைந்து புதிய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த புதிய ஆவியில் இந்த சுகத்தின் இயல்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் கொடுத்த சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரட்சிப்பில் சுகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு அதை இரவும் பகலும் தியானிக்க தியானிக்க அந்த சுகம் இயல்பாகவே நம்முடைய சரீரத்தில் வெளிப்படும். இந்த சம்பவத்தை தியானிக்க தியானிக்க இந்த ரகசியங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது. ஒரு இயலாமையில உலகத்தில் அவ்வளவுதான், முடிவு அதுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்துவை தொட்டதன் மூலம் சுகத்தை பெற்று கொண்டால், இப்பொழுது சிலுவையில் இலவசமாக நமக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு ஒரு எளிதான காரியம். இந்த தியானம் அதை கற்றுக் கொடுத்தது. யோசுவாவிடமும் தேவன் அதைதான் கூறுகிறார். மோசேக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி செல்ல வேண்டிய இடத்தில் யோசுவா இருக்கிறார். அவர் முன்பாக இருந்த பொறுப்பு மிகவும் பெரியது. எதிரிகளையும் மேற்கொள்ள வேண்டும், தன் சொந்த ஜனங்களால்
தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மோசே நின்ற இடத்தில் அந்த மக்கள் யோசுவாவை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை பார்த்த உடனே யோசுவாவுக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கும். ஏனென்றால் மோசே ஒரு பெரிய தெய்வ மனிதர், முகமுகமாக தேவனோடு பேசியவர். அவர் மூலமாக பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் தேவன் செய்ததை மக்கள் கண்ணார கண்டு அனுபவித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல யோசுவா எப்படி நிற்க முடியும்? இந்த கலக்கத்தின் மத்தியில்தான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்குள் யோசுவா செல்வது எப்படி என்ற முறையை அவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார். மறுபடியும் பார்க்கலாம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே ஒரு தேவைக்காக நீங்க தேவனிடம் காத்து கொண்டிருக்கலாம். ரொம்ப அழகா இதுல சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த வாய்க்க பண்ணுவாய்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல செழிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வழியை செழிக்க பண்ணுவோமா. அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த புத்திமான் அப்படிங்கிறது ஒரு மொழிபெயர்ப்புல ஞானமாகவும் வெற்றியாகவும் நம்ம வழியை அமைத்துக் கொள்ளுவோம். எப்பொழுது இது நடக்கும் அப்படின்னா, இரவும் பகலும் அவரை தியானிக்கும் பொழுது, அவரது வார்த்தையை தியானிக்கும் பொழுது. வெறுமையான இடத்தில் உலகங்களை உண்டாக்கியவர், செங்கடலை 2ஆக பிரித்தவர், மண்ணினால் மனிதனை உண்டாக்கி தன் சுவாசத்தின் மூலம் ஜீவனை கொடுத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், வானத்திலிருந்து தேவதூதர்களின் மன்னாவை இஸ்ரவேல் மக்களுக்கு உணவாக அளித்தவர், மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை வழி நடத்தியவர். யோசுவாவை அந்த ஜனங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள செய்வது தேவனுக்கு பெரிய காரியம் இல்லை. யோசுவா மூலமாகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்துவது அவருக்கு கடினமான விஷயம் கிடையாது. எதிர்கொள்ளுகின்ற எதிரிகளை மேற்கொள்ள செய்வது அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. தேவனுக்கு பெரிய காரியம் என்னவென்றால் யோசுவாவின் சிந்தனை தான். தேவனை அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் யோசுவா விசுவாசிக்க வேண்டும், அவரது வார்த்தையை நம்ப வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு சந்தேகப்பட்டு கலங்கி பயப்படக்கூடாது, அதை விட்டுவிடக்கூடாது. அந்த சிந்தனையில் தேவனை குறித்து விசுவாசம் வேண்டும். இந்த தேர்வு தேவன் செய்ய முடியாது, அதை யோசுவா தான் செய்ய வேண்டும். இந்த வழிமுறையை தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் உபாகமம் 30:19 சொல்லப்பட்டிருக்கு. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. உன் முன்னாடி நான் 2 சாய்ஸை நான் வைக்கிறேன். வாழ்வும் இருக்கு, மரணமும் இருக்கு. ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். அந்த சாய்ஸை தேவன் நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். யோசுவாவிடம் தேவன் எப்படி செயல்படுவார் என்று அங்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வழிமுறையை அங்கு கற்றுக் கொடுக்கிறார். யோர்தானை பிரிப்பது அவருக்கு எளிதான வேலை. எரிகோவை தகர்ந்து விழச் செய்வது அவருக்கு எளிதான வேலை. கானானில் உள்ள ராட்சசர்களை மேற்கொள்ள செய்வது அவருக்கு ரொம்ப எளிதான வேலை. இந்த வல்லமை செயல்படுவதற்கு யோசுவாவின் சிந்தனையில் தேவனை குறித்த விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது தேவன் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். யோசுவா அந்த வெற்றிகளையும் அவர் பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னதோ அந்த பலன்களை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த மக்களை கானானுக்குள் அவர் வழி நடத்தி செல்லுகிறார். 12 லட்சத்திற்கும் மேலான மக்கள் கூட்டம் அவர்களை வழி நடத்தி செல்ல வேண்டும். அவர்களுக்குள் உள்ள பிரச்சனைகளை கையாள வேண்டும். அவங்க தேவைகளை அவர்களுக்கு சந்திக்க வேண்டும்.
இத்தனை பெரிய வேலைக்கு மத்தியில இரவும் பகலும் நான் உம்முடைய வார்த்தையை எப்படி தியானிப்பது என்று யோசுவா கேள்வி கேட்கவில்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்வி கேட்கல. அந்த சிந்தனையில் அவருடைய வார்த்தையை வைத்துக்கொள்ள யோசுவா கற்றுக்கொண்டார். எந்த வேலையாக இருந்தாலும் அதை தியானிக்க அவர் கற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய வழியை தேவன் வாய்க்க பண்ணினார். செழிப்பான வழியாக, வெற்றியுள்ள வழியாக, ஞானத்தின் வழியாக அது இருந்தது. இந்த 2 சம்பவங்களும் எனக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கற்றுக் கொடுத்த சம்பவங்கள். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானித்தால் அந்த வார்த்தையின் பலன்களுக்குள் நான் செல்ல முடியும். இது ஒரு ரகசியம். நான் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து அவர் வைத்திருக்கின்ற சுகத்திற்குள் நான் எப்படி செல்வது? நான் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து அவர் அழைத்த அழைப்பிற்குள் நான் எப்படி செல்வது? அவர் வைத்திருக்கின்ற திட்டத்திற்குள் நான் எப்படி செல்வது? ஒரே வழி, இரவும் பகலும் அவரை தியானித்து கொண்டிருப்பது. இந்த இரவும் பகலும்ல ஒரு விசேஷம் இருக்குது. இரவு எது, பகல் எது தெரியுமா? சூரியன் இருக்கிற வரை பகல், அது இல்லை என்றால் இரவு. இடைப்பட்ட நேரம் என்று ஒன்று கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தியானிப்பதற்கு நமக்கு கேப்பே இல்லை. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் டைம் என்னை ஃப்ரீ பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தியானிக்கிறதுல இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொள்ளுகிறேன், நான் என் வேலையை பார்க்க போறேன், அப்படி இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் அதை தியானிக்க கற்றுக்கொள்வது. இரவும் பகலும் இடைவெளியே இல்லாமல் அவருடைய வார்த்தையை நம் சிந்தனைகளில் தரித்து கொள்வது. நம்முடைய நினைவுகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி வழிவது. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் பேசுவது, அவர் வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுவது. யார் ஒருத்தங்க இதை செய்றீங்களோ உங்க வழிய நீங்க வாய்க்க பண்ணுவீங்க, செழிப்புள்ளதாக மாறுவீங்க, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைய பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை இரவும் பகலும் தியானிக்க தியானிக்க தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். தீமையான காரியம் தேவனிடமிருந்து வருவதில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த சத்தியம் புரிந்தது. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கின்ற வேலையை அவர் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமத்தை அவர் தந்திருக்கிறார். நம்முடைய வல்லமையில் அவர் எதிர்த்து நிற்க சொல்லவில்லை. அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தினால் சிந்தனைகளை நிரப்ப நிரப்ப பயம் என்னை விட்டு அகன்றது, சந்தேகம் என்னை விட்டு அகன்றது, சோர்வு என்னை விட்டு அகன்றது. அந்த விசுவாசம் என்னில் வளர 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 அந்த வார்த்தையானது அந்த சுகத்திற்குள் என்னை அழைத்து சென்றது. அது மாத்திரம் இல்ல, அவர் ஊழியத்தின் பாதையில் என்னை அழைக்கும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான். எல்லாரும் நீங்க தான் நோயை கொடுத்துட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிற சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் நோயை தரவில்லை, அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் எப்படி சொல்ல முடியும்? நீர் செயல்படவில்லை என்றால் நான் இந்த ஊழியத்துக்குள்ள நான் போக மாட்டேன். அவர்கிட்ட நான் சொன்னது அதுதான். நான் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து நீர் காண்பிக்கின்ற இடத்திற்கு நான் எப்படி செல்லுவேன்? நான் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையும் சமுதாயமும் இதை சொல்லக்கூடிய இடம் இல்லை. அப்பொழுதும் தேவன் எனக்கு இதைதான் காட்டினார். நீ சுகத்தை எப்படி பெற்றுக்கொண்டாய்? என் வல்லமையை உன் சரீரத்தில் எப்படி நீ பார்த்தாய்? இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது என்னுடைய வல்லமையை நீ பெற்றுக்கொண்டாய். அதே வழிதான் ஊழியத்தின் பாதையும். இரவும் பகலும் நீ என்னை தியானித்தால் யோர்தானை பிரிக்கச் செய்வது என் வேலை, எரிகோவை தகர்க்கச் செய்வது என் வேலை, ராட்சதர்களை மேற்கொண்டு கானானை சுதந்திரிக்கச் செய்வது என் வேலை. அது என்னுடைய பொறுப்பு. நீ என்னை தியானிக்க மட்டும் செய். இந்த இடத்தில் அவர் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் உங்களிடமும் இதை குறித்து தான் பேசுகிறார். இன்னைக்கு என்ன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, இரவும் பகலும் சத்தியத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்,
என்னை பார்க்கிறதற்காக அவர் எதற்கு இறங்கி வந்தார்? சிலுவையில் அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார்? அவருடைய இரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது? இயேசு என்ற நாமத்தின் வல்லமை என்ன? அந்த இரட்சிப்பில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் வார்த்தை எவ்விதம் செயல்படுகிறது? நீங்க இரவும் பகலும் இதை தியானிக்கும் பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலிருந்து அவர் வைத்திருக்கின்ற விடுதலைக்குள், வாழ்வுக்குள், சமாதானத்திற்குள், திட்டத்திற்குள், ஆசீர்வாதத்திற்குள் உங்களால் செல்ல முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நீர் தந்த வார்த்தைகளுக்காக, சத்தியத்திற்காக நன்றி. உம்முடைய வசனத்தை எப்படி தியானிக்க வேண்டும், ஏன் தியானிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்ற பலன்களுக்குள் எப்படி செல்வது இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். யோசுவாவின் வாழ்க்கை மூலமாக அவருக்கு கொடுத்த வார்த்தை இன்று எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் வழிகளை நாங்கள் வாய்க்க பண்ணுவோம். நாங்கள் புத்திமானாயும் ஞானமாகவும் ஒரு வெற்றியுள்ள வாழ்வையும் பெற்றுக்கொள்ளுவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை இன்று சுட்டி காண்பித்திருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். அவர்களோடு நீர் பேசியதற்காய் நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. இதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து உம் வார்த்தையில் உள்ள பலன்களுக்குள் அவர்கள் செல்ல உம்முடைய கிருபை அவர்களுக்கு வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.